ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் ஃபெடரல் ஃபினான்ஸ். ஃபெடரல் ஃபினான்ஸ்னால் என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபெடரல்னால் என்னென்னு மீனிங் பார்க்கலாம். ஃபெடரல் அப்படின்னா டிவிஷன் பிட்வீன் த சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். இதை தான் நம்ம ஃபெடரல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே ஃபெடரல் ஃபினான்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டிவிஷன் எதை பண்ண போகிறோம், ஃபினான்ஸை பண்ண போகிறோம் பிட்வீன் த சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். இதை தான் ஃபஸ்ட்டு ஃபெடரல் ஃபினான்ஸ் என்னென்னு கொடுத்துருக்காங்க. இதில் clear cut division is made regarding allocation of resources of revenue. ரெவென்யூ கிளியராக டிவைட் பண்ணி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கும் ஸ்டேட் கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ்க்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டிவிஷன் ஆஃப் பவர்ஸ். டிவிஷன் ஆஃப் பவர்ஸ் கிளியராக நம்ம கான்ஸ்டிடியூஷன்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை யாருமே வயலேட் பண்ணக்கூடாது, அடுத்தவங்களோட பவர் லிமிட்ஸில் என்கரேஜும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நம்ம கான்ஸ்டிடியூஷனில் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு நம்மளோட கான்ஸ்டிடியூஷனில் இதுக்கு ஏதாவது ப்ரொவிஷன் இருக்கான்னு கேட்டால் இருக்குது. 7th ஷெடியூலில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் 3 லிஸ்ட் இருக்கும். அது என்னன்னாக்கா யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட். யூனியன் லிஸ்ட்டில் 100 சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். இதில் இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட்ஸ் டிஃபென்ஸ், ரயில்வேஸ், போஸ்ட், டெலகிராஃப். தென் ஸ்டேட் லிஸ்ட்டில் 61 சப்ஜெக்ட்ஸ் இருக்கும், பப்ளிக் ஹெல்த், போலீஸ். தென் கன்கரண்ட் லிஸ்ட்டில் 52 சப்ஜெக்ட்ஸ். இதில் எலக்ட்ரிசிட்டி, ட்ரேட் யூனியன், எக்கனாமிக், சோஷியல் பிளானிங். இதெல்லாம் தான் என்னன்னாக்கா 3 லிஸ்ட். இந்த 3 லிஸ்ட்டை பவர்ஸை டிவைட் பண்ணியிருக்காங்க. யூனியன் லிஸ்ட்டில் இருக்கிறத யூனியன் கவர்மெண்ட் ஆக்ஷன் பண்ணுவாங்க, லா கொண்டு வர முடியும். ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்கிறதுல ஸ்டேட் கவர்மெண்ட் லாஸ் கொண்டு வர முடியும். தென் கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கிறதுல ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் லாஸ் கொண்டு வர முடியும். இது ரெண்டுத்துக்கும் கான்ட்ராடிக்டரி வந்துச்சு அப்படின்னாக்கா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட லாஸ் தான் ப்ரிவைல் ஆகும். இதுதான் ஃபெடரல் ஃபினான்ஸில் டிவிஷன் ஆஃப் பவர்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சென்டர் அண்ட் ஸ்டேட் ஃபினான்ஷியல் ரிலேஷன்ஷிப். ஃபினான்ஷியல் ரிலேஷன்ஷிப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா யூனியன் சோர்சஸ், ஸ்டேட் சோர்சஸ் சொல்லியிருக்காங்க. யூனியன் கவர்மெண்ட்டுக்கு எந்தெந்தெல்லாம் ஃபினான்ஷியல் சோர்சஸ் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்க்கு எந்தெந்தெல்லாம் ஃபினான்ஷியல் சோர்சஸ். ஃபஸ்ட்டு யூனியன் கவர்மெண்ட்டில் ஒரு 20 டாக்ஸஸ் அண்ட் சோர்சஸ் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஒரு 4 ஹெட்டிங்ஸ்க்கு கீழே செக்ரிகேட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு சிஇஎஸ்எஸ். இதில் கஸ்டம்ஸ் டியூட்டி, எக்ஸைஸ் டியூட்டி, ஸ்டாம்ப் டியூட்டின்னு வச்சுக்கலாம். தென் டிபார்ட்மெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ரயில்வேஸ் டிபார்ட்மெண்ட், தென் ஆர்பிஐ, தென் போஸ்ட் ஆஃபீஸ், தென் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட், தென் ப்ராப்பர்ட்டி. இது எல்லாத்தையுமே டிபார்ட்மெண்ட் வைஸ் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ரைவேட்டில் பார்த்தீங்கன்னா கார்பரேட், நான் அக்ரிகல்ச்சரல் ஒர்க்கர்ஸ், கம்பெனிஸ், அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், தென் நியூஸ் பேப்பர்ஸ். இது எல்லாத்தையும் நம்ம ப்ரைவேட்டில் எழுதிக்கலாம். தென் நெக்ஸ்ட்டு ஃபாரினில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், ஃபாரின் லோன்ஸ், டெர்மினல் டாக்ஸஸ். இது எல்லாத்தையும் ஃபாரின்க்கு கீழே நம்ம கொண்டு வந்துடலாம். இந்த மாதிரி டிவைட் பண்ணி படித்தோன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் தான் யூனியன் சோர்சஸ். இது எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணிங்கன்னா 20 வந்துடும். இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான ஒரு ட்ரிக். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஸ்டேட் சோர்சஸ். ஸ்டேட்டுக்கு எதுலேருந்துலாம் ரெவென்யூ கிடைக்கிது அப்படின்னு பார்த்தோன்னாக்கா ஸ்டேட்லேயும் அதே மாதிரியே டிவைட் பண்ணிடலாம். ஸ்டேட் கவர்மெண்ட் ரிலேட்டடாக ஸ்டேட் லிஸ்ட், தென் கேபிட்டேஷன், மினரல்ஸ் பிரிச்சுக்கலாம். தென் டியூட்டியில் எக்ஸைஸ் டியூட்டி எகெயின், தென் ஸ்டாம்ப் டியூட்டி, தென் என்ட்ரி டேக்ஸ். இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதில் எதெல்லாம் ரிப்பீட் ஆகுதோ அதெல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எது போடலையோ அதை மட்டும்தான் இவங்களுக்கு அத்தாரிட்டி இருக்குது. இதுதான் டியூட்டிஸ் ஹெட்டிங்கில். நெக்ஸ்ட்டு நம்ம இமீடியட் என்விரான்மெண்ட்டில், நம்ம இருக்கிற என்விரான்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்கோ அதை வச்சு நம்ம பார்க்க முடியும். அதிலலாம் டேக்ஸ் போடுவாங்க. அதில் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா அக்ரிகல்ச்சரல் லேண்டு, பில்டிங்ஸு, தென் ப்ரொஃபஷன், வெஹிக்கல்ஸ், அனிமல்ஸ், எலக்ட்ரிசிட்டி. இதில் எல்லாத்துலேயும் போடுற டாக்ஸஸ் தான் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கான ரிசோர்ஸஸ். இதை தான் இந்த ஹெட்டிங்கில் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கண்டினியூஷனாக நியூஸ் பேப்பர்ஸ் தவிர வேறு மற்ற சேல்ஸ் அண்ட் கூட்ஸில் போடுற டாக்ஸஸும் இதில் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெஹிக்கல்ஸில் போடுற டேக்ஸ், அனிமல்ஸ், போட்ஸ், தென் ப்ரொஃபஷன்ஸ், லக்ஸரிஸ், தென் டால்ஸ். இது எல்லாமே என்னன்னாக்கா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கான சோர்சஸ். தென் நெக்ஸ்ட்டு 3rd ரோமனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். 3rd ரோமனில் டாக்ஸஸ் லீவிட் அண்ட் கலெக்டட் பை யூனியன் பட் அசைன் டு த ஸ்டேட்ஸ். இது ஆர்டிகல் 269. அதாவது இதில் டாக்ஸஸை போடுறவங்க யார், கலெக்ட் பண்ணுறவங்க யார், யூனியன் கவர்மெண்ட். அதை யார் கொடுக்குறாங்க, ஸ்டேட்ஸ்க்கு கொடுக்குறாங்க. இதை ஆர்டிகல் 269 சொல்லியிருப்பாங்க. இது கீழே என்னென்னலாம் வருதுன்னு பார்த்தா டியூட்டிஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் சக்சஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டிக்கு டியூட்டி போடுவாங்க. அந்த டியூட்டிஸ் இதில் வரும். நெக்ஸ்ட்டு எஸ்டேட் டியூட்டி, தென் டாக்ஸஸ் ஆன் ரயில்வே ஃபேர்ஸ் அண்ட் ஃப்ரைட்ஸ், தென் ஸ்டாம்ப் டியூட்டிஸ், தென்
sale and purchase of newspapers and advertisements, then terminal taxes on goods and passengers carried by railway, seas and air, then taxes on sale and purchase of goods other than newspapers, then interstate trade and commerce. இது எல்லாமே யாருக்கு லீவ் பண்ணுறாங்க? யூனியன் கவர்மெண்ட் லீவ் பண்ணுறாங்க அண்ட் கலெக்ட் பண்ணுறாங்க. தென் அசைன் டு த ஸ்டேட்ஸ், இதை வந்து ஸ்டேட்ஸ்க்கு அசைன் பண்ணுவாங்க. இந்த ஃபேர்ஸ் எல்லாம் ஏற்கனவே நம்ம யூனியன் கவர்மெண்ட் சோர்ஸஸ்ன்னு சொல்லிட்டு ஏற்கனவே படிச்சிருப்போம், அதனால் ஈஸி தான். ரயில்வே ஃபேரு, ஸ்டாம்ப் டியூட்டி, எக்ஸைஸ் டியூட்டியில் 2 வருது, ஸ்டாம்ப் டியூட்டி அண்ட் எக்ஸைஸ் டியூட்டி. தென் ஒன் மோர் ப்ராப்பர்ட்டி, சக்சஷன் டு ப்ராப்பர்ட்டி அது வரும். தென் interstate goods, then terminal taxes goods and sale and purchase of goods other than newspapers. அவ்வளோதான். இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். டியூட்டிஸாக ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து கூட்ஸ் ரிலேட்டட் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதான் வந்து ஆர்டிகல் 269. நெக்ஸ்ட்டு 4th ரோமனில் என்ன கொடுத்துருக்காங்கனாக்கா, டியூட்டிஸ் லீவிட் பை யூனியன் பட் கலெக்டட் அண்ட் அப்ராப்ரியேட் பை த ஸ்டேட்ஸ். இதை டியூட்டி லீவ் பண்ணுறவங்க யூனியன், ஆனால் அதை கலெக்ட் பண்ணி அப்ராப்ரியேட் பண்ணுறவங்க யார்? ஸ்டேட்ஸ். ஆர்டிகல் 268. இதில் என்னென்ன டியூட்டி வரும்னா, ஸ்டாம்ப் டியூட்டியும் வரும், தென் எக்ஸைஸ் டியூட்டி. எதுக்காகனாக்கா மெடிசனல் அண்ட் டாய்லெட் ப்ரிப்பரேஷன்ஸ், இது மட்டும்தான் இது கீழே வருது. இதை எங்கெங்கெல்லாம் லீவி பண்ணுவாங்க, யார் லீவி பண்ணுறாங்க? யூனியன் கவர்மெண்ட் லீவி பண்ணுறாங்க, யூனியன் டெரிட்டரிக்குள்ளரையும். தென் யாருக்கு போடுவாங்கனாக்கா, ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ், இவங்க 2 பேருக்கும் போடுவாங்க. இதை வந்து கலெக்ட் அண்ட் அப்ராப்ரியேட் யார் பண்ணுவாங்கனாக்கா, ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணிக்குவாங்க. இது வந்து ஆர்டிகல் 268. ஃபிஃப்த் ஹெட்டிங்கில் வந்து ஆர்டிகல் 270 அண்ட் 272 பற்றி சொல்லியிருப்பாங்க. இதில் லீவி அண்ட் கலெக்ட் யார் பண்ணுவாங்கனாக்கா, யூனியன் கவர்மெண்ட் பண்ணுவாங்க. தென் வர ரெவென்யூ வந்து 2 பேருமே ஷேர் பண்ணிக்குவாங்க, யூனியன் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். இது அப்படி என்னென்ன டாக்ஸஸ் கலெக்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒன், அதே சேம் அக்ரிகல்ச்சரல் இன்கம்மை தவிர மீதி வர டாக்ஸஸ் ஆன் இன்கம், அதாவது இன்கம் டேக்ஸ். தென் எக்ஸைஸ் டியூட்டி, அதர் தென் மெடிசனல் அண்ட் டாய்லெட் ப்ரிப்பரேஷன்ஸ். இதெல்லாம் வந்து 2 கவர்மெண்ட்டும் வந்து ஷேர் பண்ணுறாங்க. தென் நெக்ஸ்ட் வந்து டாக்ஸஸ் ஆன் இன்கம் டஸ் நாட் இன்க்ளூட் கார்பரேஷன் டேக்ஸ். இன்கம் டேக்ஸுங்கிறது வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த கார்பரேஷன் டேக்ஸ். கார்பரேஷன் டேக்ஸுங்கிறது கம்பெனிக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேக்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. இன்கம் டேக்ஸுங்கிறது இண்டிவிஜுவல் கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணுவாங்க. தென் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம் டேக்ஸ் 2 பேரும் ஷேர் பண்ணணும்னு இதில் சொல்லியிருப்போம், இந்த ஆர்டிகல் 270, 272. அதை யார் டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, ஆன் த ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் கமிஷன். இதை தான் வந்து சோர்சஸ் ஆஃப் டேக்ஸ் ரெவென்யூன்ற ஹெட்டிங்கில் நம்ம பார்த்துருக்கோம். இதில் நம்ம ரிமெம்பர் பண்ண வேண்டியது முக்கியமாக ஆர்டிகல் 268, ஆர்டிகல் 269, தென் ஆர்டிகல் 270 அண்ட் 272. ஆர்டிகல் 268ல் யூனியன் கவர்மெண்ட் வந்து ஒரே ஒரு ஒர்க் மட்டும் தான் பண்ணுவாங்க, லீவி மட்டும் பண்ணுவாங்க, கலெக்ட் அண்ட் அப்ராப்ரியேட் ஸ்டேட்ஸு. தென் 269ல் யூனியன் கவர்மெண்ட்க்கு 2 ரோல், லீவிட் அண்ட் கலெக்டட், தென் அப்ராப்ரியேட்டட் டு த ஸ்டேட்ஸ் வந்து அதை ஸ்டேட்க்கு அசைன் பண்ணிடுவாங்க. தென் நெக்ஸ்ட்டு 270 அண்ட் 272ல் வந்து லீவிட் அண்ட் கலெக்டட் பை த யூனியன் பட் இட் இஸ் ஷேர் பிட்வீன் த யூனியன் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட். இதுதான் நம்ம பார்த்துருப்போம். ஆக்சுவலாக இதில் சோர்ஸஸ் வந்து நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். யூனியன் கவர்மெண்ட்டுங்கிறது கொஞ்சம் மேஜராக இருக்கிற டாக்ஸஸ் எல்லாமே வரும், இந்த ஃபாரின், கவர்மெண்ட், ப்ரைவேட் இதெல்லாமே வந்து. அதுக்கப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட்க்கு சோர்ஸஸ் வந்து பார்த்தோன்னா என்ன பார்க்கலாம், நம்ம இமீடியட் சரௌண்டிங்ஸில் வந்து நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுறோமோ, அக்ரிகல்ச்சரல் லேண்டு, பில்டிங்ஸு, தென் எலக்ட்ரிசிட்டி, தென் தியேட்டர், என்டர்டைன்மெண்ட்ஸ், இது எல்லாத்துக்கும் போடுற சோர்ஸஸ் தான் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்க்கு ரெவென்யூவாக வரும். இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஃபெடரல் ஃபினான்ஸ். பிரின்சிபல்ஸில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கனாக்கா, சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து 2 பேருமே வந்து சர்டன் பிரின்சிபல்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதில் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பிரின்சிபல் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். பிரின்சிபல் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் 2 பேருமே வந்து அட்டானமஸாக ஃபங்க்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இன்டர்னல் ஃபினான்ஷியல் மேட்டர்ஸில் வந்து யாரும் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்களோட பவர்ஸ்குள்ளே மட்டும்தான் ஒர்க் பண்ணணும், 2 பேரும் இன்டர்வீன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து பிரின்சிபல் ஆஃப் இண்டிபெண்டன்ஸில் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பிரின்சிபல் ஆஃப் ஈக்விட்டி, ரிசோர்ஸஸை வந்து ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஃபேர் ஷேர் ஆஃப் ரெவென்யூ இருக்கணும், அப்படி இருந்தால் தான் வந்து ஈக்விட்டி பிரின்சிபல் வந்து மெயின்டைன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து பிரின்சிபல் ஆஃப் யூனிஃபார்மிட்டி. யூனிஃபார்மிட்டிங்கிறது என்னென்னா ஈக்குவல் டேக்ஸ் பேமெண்ட். ஆனாலும் வந்து அது எல்லா டைம்லேயும் பாசிபிளான்னு கேட்டால் இல்லை, கெப்பாசிட்டி டிபெண்ட் தான் வந்து நம்ம
ஃபினான்சஸ் வந்து கலெக்ட் பண்ணவும் முடியும், அதாவது டேக்ஸஸ் கலெக்ட் பண்ண முடியும் பீப்புள் கிட்ட இருந்து. தென் நெக்ஸ்ட் பிரின்சிபல் ஆஃப் அடிக்வேசி ஆஃப் ரிசோர்ஸஸ். அடிக்வேசி ஆஃப் ரிசோர்ஸஸில் வந்து ஸ்டேட்டுக்கு வந்து அடிக்வேட் ரிசோர்ஸஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தான் வந்து அவங்க மக்களுக்கான வந்து டெவலப்மெண்ட் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ண முடியும். ஏதாவது எமர்ஜென்சி வந்துச்சு அப்படின்னாக்கா அவங்க வந்து என்ன பண்ண முடியும், எக்ஸசிவாக டேக்ஸ் போட முடியும். அதாவது வார் கண்டிஷன்ஸில், தென் ஃப்ளட்ஸ் கண்டிஷன்ஸில் வந்து இவங்க வந்து டேக்ஸஸ் லீவே பண்ண முடியும். இதெல்லாம் தான் வந்து அடிக்வசி ஆஃப் ரிசோர்ஸஸில் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பிரின்சிபல் ஆஃப் ஃபிஸ்கல் அக்சஸ். ஃபிஸ்கல் அக்சஸ் என்னன்னாக்கா ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நியூ ரிசோர்ஸஸை வந்து டெவலப் பண்ணுறதுக்கான அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியும் அவங்களுக்கு கொடுத்துக்கணும். பவரும் இருந்தால் மட்டும்தான் வந்து அவங்களுக்கு தேவையான டைம் வந்து ரிசோர்ஸை டெவலப் பண்ண முடியும். இதுவும் ஒன் ஆஃப் த பிரின்சிபல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா ஃபினான்ஷியல் நீடு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களும் வந்து ரிசோர்ஸஸை டெவலப் பண்ணணும். ஏன்னா இன்க்ரீஸிங் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் த கவர்மெண்ட். அதனால வந்து பிரின்சிபல் ஆஃப் ஃபிஸ்கல் அக்சஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பிரின்சிபல் ஆஃப் இன்டகிரேஷன் அண்ட் கோஆர்டினேஷன். ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் வந்து பர்ஃபெக்ட் கோஆர்டினேஷன்ஸில் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் இருக்கும், அவங்க எல்லாருமே வந்து ப்ராப்பர் கோஆர்டினேஷனில் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் ஓவரால் கண்ட்ரி டெவலப்மெண்ட் வந்து ப்ரமோட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபினான்ஷியல் சிஸ்டம் எஃபிஷியண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம போடுற டேக்ஸு, அதை கலெக்ட் பண்ணுற ப்ராசஸ் எல்லாமே வந்து எஃபிஷியண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம எவேஷனில் ஃப்ராடு இவங்களெல்லாம் வந்து பிடிக்க முடியும். இவங்களெல்லாம் வந்து தப்பிக்க விடாமல் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து பிரின்சிபல் ஆஃப் எஃபிஷியன்சி. தென் நெக்ஸ்ட் பிரின்சிபல் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்கனாமி. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்கனாமியில் என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, அதாவது ஏற்கனவே நம்ம படிச்சிருப்போம் டேக்ஸ் கலெக்ஷனில், கலெக்ஷன் ஆஃப் டேக்ஸஸ், காஸ்ட் ஆஃப் கலெக்ஷன், அதாவது டேக்ஸஸ் கலெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற மணி வந்து மினிமமாக இருக்கணும் கம்பேரிங் டு த டேக்ஸை விட கம்மியாக இருக்கணும் டேக்ஸ் கலெக்ஷன் காஸ்ட். அப்படி இருந்தால் தான் வந்து அது எஃபிஷியண்ட்டாக நம்ம அட்மினிஸ்ட்ரேட் பண்ண முடியும் எக்கனாமியை. நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருப்பாங்க, பிரின்சிபல் ஆஃப் அக்கௌண்டபிலிட்டி. இதில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து யாருக்கு அக்கௌண்டபிள், பார்லிமெண்ட்க்கு அக்கௌண்டபிளாக இருக்கணும். அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் அசம்பிளிக்கு வந்து அக்கௌண்டபிளாக இருப்பாங்க. இதுதான் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிரின்சிபல்ஸ் டு ஃபாலோ டியூரிங் ஃபெடரல் ஃபினான்ஸ். ஃபெடரல் ஃபினான்ஸில் இந்த பிரின்சிபல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மொத்தம் 9 பிரின்சிபல்ஸ் இருக்குது. இதை தான் நம்ம வந்து இங்கே பார்த்துருக்கோம். பிரின்சிபல் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ், பிரின்சிபல் ஆஃப் ஈக்விட்டி, பிரின்சிபல் ஆஃப் யூனிஃபார்மிட்டி, அடிக்வேசி, ஃபிஸ்கல் அக்சஸ், இன்டகிரேஷன் அண்ட் கோஆர்டினேஷன், எஃபிஷியன்சி, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்கனாமி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி. இது எல்லாமே சென்டென்சஸ் ஈஸியாக தான் இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி, அதனால் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு போகலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் கமிஷன். ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் கமிஷனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபினான்ஸ் கமிஷன் எப்போ ஸ்டார்ட் ஆனிச்சு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 1951 தான் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். இதுக்கு ஆர்டிக்கல் ப்ரொவிஷன் இருக்குது நம்ம கான்ஸ்டிடியூஷனில், ஆர்டிக்கல் 280. இது எதுக்காகனாக்கா, டு டிஃபைன் த ஃபிஸ்கல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த சென்டர் அண்ட் ஸ்டேட். சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப்பை க்ரியேட் பண்ணுறதுக்கான அந்த கமிஷன் தான் வந்து ஃபினான்ஸ் கமிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்டிக்கல் 280 இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆர்டிக்கல், ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா இது என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுது, இதோட எய்ம் என்ன அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஃபினான்ஷியல் கமிஷன் டு ரெடியூஸ் த ஃபிசிக்கல் இம்பேலன்ஸ். ஃபிசிக்கல் இம்பேலன்ஸஸை ரெடியூஸ் பண்ணுறது இவங்களோட ஒன் ஆஃப் த மெயின் எய்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. வெர்டிக்கல் இம்பேலன்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஹரிசாண்டல் இம்பேலன்ஸை வந்து கரெக்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு இந்த ஃபினான்ஸ் கமிஷன் எவ்ரி 5 இயர்ஸ் வந்து கன்ஸ்டியூட் பண்ணுறாங்க. அதாவது 2 இயர்ஸ் அட்வான்ஸாகவே கமிஷனை க்ரியேட் பண்ணிவிடுவாங்க. 2 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க ஒர்க்கு. இப்போ எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். 14th ஃபினான்ஸ் கமிஷன் வந்து 2013 செட் பண்ணாங்க. இவங்களோட ஃபினான்ஷியல் பீரியட் வந்து என்னக்கா பீரியட் டேர்ம் ஆஃப் ஒர்க்கு வந்து 2015 2020 வரைக்கும் இவங்களோட டேர்ம் ஆஃப் ஒர்க். நெக்ஸ்ட் வந்து 15th ஃபினான்ஸ் கமிஷன் இப்போ நடந்துகிட்ருக்கு. இது வந்து 2017 கான்ஸ்டிடியூட் பண்ணியிருக்காங்க. இப்போ 1 April 2020 ஸ்டார்ட் ஆகிருக்கு, 2025 வரைக்கும் இருக்கும். இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபினான்ஸ் கமிஷன் அந்த இயர் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சேர்மன் யார், அந்த இயர் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃபினான்ஸ் கமிஷனோட சேர்மன் கேசி நியோஜி. இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம. 50 to 57 வரைக்கும் இருந்திருப்பாங்க. நெக்ஸ்ட்டு 15th ஃபினான்ஸ் கமிஷன் இப்போ இருக்கிறது என்கே சிங் தான் வந்து சேர்மனாக இருக்கார். அவர் வந்து 2017 இந்த கமிஷன் க்ரியேட் பண்ணது. இப்போ 2020 to 25 வரைக்கும் இது ஃபங்க்ஷனில் இருக்கும். இதை தான் இந்த சார்ட்லேருந்து நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்கலாம்
ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ் கமிஷன் ஆஃப் இந்தியா. ஃபங்க்ஷன்ஸில் வந்து பார்த்தோன்னா ஆர்டிகல் 283 வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ் கமிஷன் சொல்லியிருப்பாங்க. அதாவது டியூட்டி ஆஃப் த கமிஷன் டு மேக் ரெக்கமெண்டேஷன்ஸ். இவங்களுக்கு வந்து பிரசிடென்ட்க்கு வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் பண்ணுறது தான் இவங்களோட மெயின் ஒர்க். இதில் என்ன பண்ணுவாங்கனாக்கா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ், அதாவது நெட் ப்ராஃபிட் எவ்வளோ கிடைக்குதோ அதை ஸ்டேட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் எவ்வளோ டிவைட் பண்ணணும் அப்படிங்கிறத ஷேரை வந்து டிட்டர்மைன் பண்ணுறது இந்த கமிஷன் தான். நெக்ஸ்ட்டு செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிராண்டிங் எய்ட் கொடுக்கறது. கிராண்டிங் எய்ட் 275(1) ஆர்டிக்கல். இதில் வந்து சென்டர் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்க்கு எவ்வளோ கிராண்டிங் எய்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ஹவு டாக்ஸஸ் ஆர் ஸ்ப்ளிட். ஆர்டிகல் 280 வந்து ஃபைனான்ஸ் கமிஷன் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க நெட்டில் வந்து எவ்வளோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் டிவைட் பண்ணுங்கிறது. அதுக்கப்புறம் 15th ஃபினான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது 58% வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கும் 42% வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்க்கும் அலாட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் பாயிண்ட்ல என்ன கொடுத்துருப்பாங்கன்னா இந்த அதர் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னாக்கா பிரசிடென்ட் வேறு ஏதாவது ஃபினான்சியல் மேட்டர்ஸாக வந்து இவங்களை அப்ரோச் பண்ணுறாரு அப்படின்னாக்கா லைக் டெப்ட் ரிலீஃப் இல்லைன்னா கெலாமிட்டிஸ் வந்துருச்சு, இதுக்காக ஏதாவது சொல்யூஷன் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரசிடென்ட் வந்து இவங்களுக்கு ஆர்டர் போடுவார். அப்போ வந்து இவங்க ஒர்க் பண்ணுவாங்க, அவங்க ஒரு பாலிசிஸ் கொண்டு வருவாங்க. இதெல்லாம் நான் வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ் கமிஷன். ஃபர்ஸ்ட் என்னது ஷேரிங் ஆஃப் ரிசோர்ஸஸ், தென் நெக்ஸ்ட் கிராண்டிங் எய்ட், தென் தேர்ட் ஒன் பிரசிடென்ட் ரெக்கமெண்டேஷன். அதாவது பிரசிடென்ட்டோட இன்ட்ரெஸ்ட்டுக்காக இவங்க வந்து ஒர்க் பண்ணுவாங்க ஆன் த எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸ். இதெல்லாம் தான் வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ் கமிஷன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது லோக்கல் ஃபினான்ஸ். லோக்கல் ஃபினான்ஸில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா லோக்கல் ஃபினான்ஸுங்கிறது என்னது, லோக்கல் பாடிஸை எப்படி ஃபினான்ஸ் பண்ணுறோன்றது தான் லோக்கல் ஃபினான்ஸ். இதில் வந்து லார்ஜ் வெரைட்டிஸ் ஆஃப் லோக்கல் பாடிஸ் இந்தியாவில் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. மெயினாக வந்து 4 கொடுத்துருக்காங்க. இந்த 4ஐயும் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து வில்லேஜ் பஞ்சாயத், செகண்டு டிஸ்ட்ரிக்ட் ஆர் ஜில்லா பரிஷத், தேர்டு முனிசிபாலிட்டிஸ், தென் முனிசிபல் கார்பரேஷன். இதோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் மோர் ஆர் லெஸ் சிமிலராக தான் இருக்கும். இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது இது மட்டும்தான் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வில்லேஜ் பஞ்சாயத். வில்லேஜ் பஞ்சாயத் வந்து பார்த்தோன்னா ரெவென்யூ வில்லேஜஸாக பிரிச்சிருப்பாங்க. பஞ்சாயத்துக்கு கீழே ஒரு வில்லேஜ் இருக்கலாம், இல்லைனா பாப்புலேஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா 2 or more வில்லேஜஸை வந்து சேர்த்து ஒரே பஞ்சாயத்தில் வரும். இதுதான் வந்து வில்லேஜ் பஞ்சாயத். நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன்ஸ். இவங்க என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் பண்ணுவாங்க, சிவில் ஃபங்க்ஷன்ஸ், எக்கனாமிக் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது கால்வாய் தூர்வாருதல், தண்ணி சப்ளை பண்ணுறது, எலக்ட்ரிசிட்டி, இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்ப்பாங்க. நெக்ஸ்ட்டு வேறு என்ன ஒர்க் இவங்களுக்கு இருக்குதுன்னு பார்த்தோன்னா ரோட்ஸு, ப்ரைமரி ஸ்கூல்ஸ் இதெல்லாம் கொடுக்கறது, மேனேஜ் பண்ணுறது, டிஸ்பென்சரிஸ், தென் சப்ளை ஆஃப் வாட்டர், இரிகேஷன், இதெல்லாம் வந்து வில்லேஜ் பஞ்சாயத்தோட ஒர்க்கு. இவங்களுக்கு எங்கேருந்து ரெவென்யூ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் போடுவாங்க, தென் லேண்ட் டேக்ஸ், ப்ரொஃபஷனல் டேக்ஸ் அண்ட் அனிமல்ஸ் அண்ட் வெஹிக்கல்ஸ். நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், லேண்ட் இருக்குது நம்மக்கிட்ட, அதில் வந்து அனிமல்ஸும் வெஹிக்கல்ஸும் கொஞ்சம் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் யாராவது ப்ரொஃபஷனில் ஜாயின் பண்ணாங்கன்னா அதுக்கு ப்ரொஃபஷன் டேக்ஸு, அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டி அதனால் வந்துச்சுன்னா அதுக்கு ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் போடுறாங்க. இதெல்லாம் தான் வந்து வில்லேஜ் பஞ்சாயத்துக்கு ரெவென்யூ சோர்ஸஸ் தான் இருக்குது. அது இல்லாமல் இன்னும் சில இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. சர்வீஸ் டேக்ஸ், ஆக்ட்ராய் அதாவது என்ட்ரி டேக்ஸு, தியேட்டர், பிலிகிரிம் டேக்ஸ், மேரேஜ் டேக்ஸ், பர்த் அண்ட் டெத்ஸ். தென் இதெல்லாம் வந்து யார் லீவி பண்ணுவாங்க, பஞ்சாயத்ஸ் தான் வந்து லீவி பண்ணுவாங்க. ஆனால் வந்து இவங்க யார்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும், ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட பெர்மிஷன் வாங்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அது என்னென்ன சர்டன் லிமிட்ஸில் தான் வந்து இவங்க ஒர்க் பண்ணணும். ரேட்ஸையும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பெர்மிஷன் வாங்கி தான் இவங்க லீவி பண்ண முடியும். இதுதான் வந்து வில்லேஜ் பஞ்சாயத்து. நெக்ஸ்ட்டு வந்து டிஸ்ட்ரிக்ட் போர்ட்ஸ் ஆர் ஜில்லா பரிஷத், அதாவது டிஸ்ட்ரிக்டில் வந்து மதுரை டிஸ்ட்ரிக்டில் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இதை வந்து எங்கன்னா ரூரல் ஏரியாவில் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆர் டிஸ்ட்ரிக்ட் போர்டு இல்லைனா ஜில்லா பரிஷத்தில் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வந்து இதை கொண்டு வராங்க. இதில் வந்து பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் ஜில்லா பரிஷத் இஸ் எ கோஆர்டினேட்டிங் பாடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சூப்பர்விஷன் பண்ணுறாங்க. யாரை சூப்பர்வைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா Panchayat Samitis and advises on the implementation of developmental schemes. Development schemes வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக இவங்க ஒர்க் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இவங்களுக்கு எப்படி ரெவென்யூ கிடைக்கிது அப்படின்னு பார்க்கலாம். சேம் தான், லேண்ட் செஸ், ஸ்டால் ஃபீஸ். இதில் வில்லேஜை விட கொஞ்சம் டிஸ்ட்ரிக்டில் வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி டாக்ஸஸும் அதிகமாகும். ஃபேர் அண்ட் எக்ஸிபிஷன்ஸில் போடுவாங்க, ப்ராப்பர்ட்டி டேக்ஸு. அதுக்கப்புறம் கிராண்ட்ஸ் கிடைக்கும். எல்லா இதுலேயுமே வந்து கிராண்ட்ஸ் இன் எய்ட் ஃப்ரம் த கவர்மெண்ட் வந்து நம்ம காமனாக எழுதிக்கலாம். இதெல்லாம் தான் வந்து யாருக்குன்னா
டிஸ்ட்ரிக்ட் போர்டோட ரெவென்யூ. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது முனிசிபாலிட்டிஸ். முனிசிபாலிட்டிஸில் வந்து பார்த்தோன்னா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த முனிசிபாலிட்டிஸ் ஆர் பாடிஸ் ஆர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எந்த ஏரியாவில் இருக்கும் அப்படின்னாக்கா அர்பன் ஏரியாஸில் இருக்கும். அர்பன் ஏரியாஸில் இருக்கிறது தான் முனிசிபாலிட்டிஸ். இதில் வந்து பார்த்தோன்னா அர்பன் ஏரியாஸில் லோக்கல் அஃபேர்ஸ் இதெல்லாம் பார்க்குறது இவங்களோட ஒர்க்கு. அதுக்கப்புறம் பப்ளிக் ஹெல்த், லோக்கல் ரோட்ஸ், லைட்டிங், வாட்டர் சப்ளை, கிளீனிங் ஆஃப் ஸ்ட்ரீட், மெயின்டெனன்ஸ் ஆஃப் பார்க்ஸ், கார்டன், வெட்டினரி ஹாஸ்பிட்டல்ஸ், ட்ரைனேஜ், இது எல்லாமே வந்து நம்ம எழுதலாம். இது எல்லாமே இவங்களோட ஒர்க்கு. இவங்களுக்கு என்னென்ன சோர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கா பார்க்கலாம். இதில் வந்து டேக்ஸஸ் ஆன் ப்ராப்பர்ட்டி, நெக்ஸ்ட்டு நம்ம ஏற்கனவே பார்த்தோன்னா வெஹிக்கல்ஸ், அனிமல்ஸ், தியேட்டர் டேக்ஸு, ப்ரொஃபஷன் டேக்ஸு, எம்ப்ளாய்மெண்ட் டேக்ஸு, இது எல்லாமே வந்து சேம் தான் ஏற்கனவே படித்தது. தென் இன்னொன்று எல்லாருக்கும் காமனாக வராது கிராண்ட் இன் எய்ட். இதெல்லாம் தான் வந்து ரெவன்யூ சோர்ஸஸ் ஃபார் த முனிசிபாலிட்டி. தென் முனிசிபல் கார்பரேஷன் லைக் சென்னை, இது இவங்களுக்குலாம் எங்கேருந்து சோர்ஸஸ் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். அது எப்படி எஸ்டாப்ளிஷ்மெண்ட், இவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இவங்களுக்கு வந்து வைட் பவர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முனிசிபல் கார்பரேஷன் வந்து ஆஸ் யூஷுவல் பேசிக் ஒர்க்ஸ் எல்லாமே இவங்களும் பண்ணுவாங்க. அதாவது ரோடு போடுறது, லைட்டிங் அண்டு நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க ஸ்லம் கிளியரன்ஸ், டவுன் பிளானிங், இது எல்லாமே வந்து இவங்களோட ஒர்க்கு. அடுத்து சோர்ஸஸ் ஆஃப் ரெவென்யூ கார்பரேஷன்ஸ், இவங்களுக்கு என்ன சோர்ஸு, அதே வெஹிக்கல்ஸ், அனிமல்ஸ், டேக்ஸ் ஆன் ப்ராப்பர்ட்டி, தியேட்டர்ஸ், ஷோ டேக்ஸ், தென் டேக்ஸஸ் ஆன் கூட்ஸ், தென் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், டெர்மினல் டேக்ஸ் அண்ட் ஆக்ட்ராய் டேக்ஸ், இதெல்லாம் தான் வந்து என்னென்னாக்கா சோர்ஸஸ் ஃபார் ரெவென்யூ ஃபார் முனிசிபல் கார்பரேஷன். இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்னென்ன சோர்ஸஸ் வந்து வில்லேஜ் பஞ்சாயத்ஸ், டிஸ்ட்ரிக்ட் போர்ட்ஸ், முனிசிபாலிட்டிஸ் அண்ட் முனிசிபல் கார்பரேஷன்ஸ். தென் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஃபிஸ்கல் பாலிசி. ஃபிஸ்கல் பாலிசியில் வந்து என்னென்னு சொல்லியிருக்காங்க, ஃபஸ்ட்டு ஃபிஸ்கல் பாலிசினா என்னென்னு சொல்லியிருக்காங்க. ஃபிஸ்கல் பாலிசிங்கிறது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், மேக்ரோ எக்கனாமிக் பாலிசியை மெஷர் பண்ணுற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். இதை வந்து மாடர்ன் கவர்மெண்ட்ஸில் வந்து பாப்புலராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. இதில் வந்து பார்த்தோன்னா கிரேட் டிப்ரெஷனில் தான் வந்து இதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து தெரிய ஆரம்பிச்சிச்சு. இதை டெவலப் பண்ணது, இதை வந்து உணர்னது யார் அப்படின்னாக்கா கெய்னஸ்ங்கிறவர் தான். இவர் தான் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் எக்கனாமிக்ஸ். இவர் தான் வந்து ஃபிஸ்கல் பாலிசியை கொண்டு வந்திருப்பார். இதுக்கு மீனிங் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது ஃபிஸ்கல் பாலிசிங்கிறது ஒரு பட்ஜெட்ரி மேனிப்புலேஷன்ஸ். நம்ம வந்து பட்ஜெட்ரி மேனிப்புலேஷன்ஸ் பண்ணுறோம். தட் வில் அஃபெக்ட் த மேக்ரோ எக்கனாமிக் வேரியபிள்ஸ். இந்த மேக்ரோ எக்கனாமிக்கல் வேரியபிள்ஸ் என்னென்ன, அவுட்புட், எம்ப்ளாய்மெண்ட், சேவிங், இன்வெஸ்ட்மெண்ட், இது எல்லாத்தையும் அஃபெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஒரு மேனிப்புலேஷன் கொண்டு வரோம். இந்த மேனிப்புலேஷன் வந்து எப்படி பண்ணுறோம், இது வந்து நல்லதா கெட்டதா, தேவையா இல்லையாங்கிறத நம்ம பார்க்கலாம். இதில் வந்து டெஃபினேஷனில் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபிஸ்கல் பாலிசிங்கிறது கவர்மெண்ட் வந்து அவங்களோட எக்ஸ்பெண்டிச்சரையும் ரெவென்யூ ப்ரோக்ராம்ஸையும் டிசைரபிள் எஃபெக்ட்ஸ்க்காக கொண்டு வராங்க. அதே மாதிரி அவாய்ட் த அன்டிசைரபிள் எஃபெக்ட்ஸ் ஆன் த நேஷ்னல் இன்கம், ப்ரொடக்ஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். இது மூணுத்துலேயும் எந்த ஒரு அன்டிசைரபிள் எஃபெக்ட்ஸும் வந்துடக்கூடாது. அதே மாதிரி அவங்க டிசைரபிள் எஃபெக்ட்ஸை கொண்டு வரணும். எதை வச்சு, எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் ரெவென்யூ ப்ரோக்ராம்ஸ். இதை தான் வந்து ஆர்தர் ஸ்மித்ங்கிறத டெஃபினேஷனாக கொடுத்துருக்காரு. எக்ஸ்பெண்டிச்சரையும் ரெவென்யூ ப்ரோக்ராம்ஸையும் நம்ம எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் வந்து ஃபிஸ்கல் பாலிசி. அதுக்காக ஒரு மேனிப்புலேஷன்ஸ் கொண்டு வரும். அதுதான் வந்து டெஃபினேஷன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ஃபிஸ்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இந்த மாதிரி மேனிப்புலேஷன்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இதில் வந்து ஃபிஸ்கல் டூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன யூஸ் பண்ணுறோமோ அதை, இல்லைன்னா ஃபிசிக்கல் லீவர்ஸ்னு சொல்லலாம். இதில் வந்து என்னென்ன கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், டாக்ஸேஷன் அண்ட் ஃபிஸ்கல் டூல்ஸ், இதை தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. பார்க்கலாம் என்னென்னு. ஃபஸ்ட்டு டாக்ஸேஷனில் வந்து பார்த்தோன்னா பீப்புள் டேக்ஸ் போடும்போது என்ன ஆகும், பீப்புள்கிட்டேருந்து கவர்மெண்ட்டுக்கு மணி போகும். அதனால் என்ன ஆகும், இன்க்ரீஸ் இந்த டேக்ஸ் ரெடியூசஸ் த டிஸ்போசபிள் இன்கம். பீப்புள்கிட்ட நிறைய டேக்ஸ் போடும்போது அவங்க சேவிங்ஸ் கம்மியாயிடும். இதனால் இன்ஃப்ளேஷனை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். அதே டிப்ரெஷன் ஸ்டேட்டாக இருந்துச்சு அப்படின்னாக்கா டேக்ஸ் ரேட்டை கம்மி பண்ணிவிட்டு கவர்மெண்ட் வந்து எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுவாங்க. இதுதான் வந்து இவங்க கண்ட்ரோல் கவர்மெண்ட் வந்து கண்ட்ரோலிங் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ கூட நமக்கு டிப்ரெஷன் பீரியடில் தான் இருக்கும். ஏன்னா எக்கனாமி ரொம்ப ஸ்லோ டவுன் ஆகிடுச்சு COVID-19னால. இதனால் வந்து கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் தான் இப்போ அதிகமாக இருக்குது. டேக்ஸ் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாகிடுச்சுன்னா என்ன ஆகும், டிமாண்ட் ஃபார் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சரை இன்க்ரீஸ் பண்ணுறது எப்போ பண்ணுவோம், இது ரிசெஷன் பீரியடில் தான் பண்ணுவோம். அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அதையே வந்து பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சரை என்ன பண்ணணும், கம்மி பண்ணணும். எப்போ பண்ணணும், இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக பண்ணணும். இதெல்லாம் தான் வந்து
நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பப்ளிக் டெப்ட். பப்ளிக் கவர்மெண்ட் வந்து பீப்புள்கிட்ட மணி அதிகமாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சு, இன்ஃப்ளேஷனில் இருக்காங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்கனாக்கா நிறைய டேக்ஸை போட்டு அவங்கள்ட்ட இருந்து வாங்கிடுவாங்க. இதுதான் வந்து ஃப்ளோட்டிங் லோன் மாதிரி க்ரியேட் பண்ணி வாங்கிடுவாங்க. இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட், கவர்மெண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் வாங்கின கடனை ரிட்டர்ன் பண்ணும்போது என்னாகும், கவர்மெண்ட் கிட்டேருந்து பீப்புள்கிட்ட வந்து பீப்புளுக்கு ஃபண்டு வந்து போகும். இதுதான் வந்து பப்ளிக் டெப்ட். இந்த ஃபிஸ்கல் டூல்ஸை யூஸ் பண்ணி தான் வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா ஃபிஸ்கல் பாலிசியை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் வந்து டைப்ஸ், அப்ஜெக்டிவ்ஸ், டூல்ஸை வந்து இங்கே ஒரு பிக்சர் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பான்ஷனரி ஃபிஸ்கல் பாலிசி அண்ட் கன்ட்ராக்ஷனரி ஃபிஸ்கல் பாலிசி. கன்ட்ராக்ஷனரினா என்ன, கவர்மெண்ட் ஸ்பெண்டிங்கை கண்ட்ராக்ட் பண்ணிடணும், கம்மி பண்ணிடணும், ஸ்பெண்டிங்கை கம்மி பண்ணிவிட்டு டாக்ஸஸை இன்க்ரீஸ் பண்ணிடணும். இதுதான் வந்து கன்ட்ராக்ஷனரி பாலிசி. எக்ஸ்பான்ஷனாக என்ன, கவர்மெண்ட் ஸ்பெண்டிங்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுறாங்க, டாக்ஸஸ் வந்து. இது வந்து எப்போ பண்ணுவாங்க, ரெசிஸ்டன்ட் பீரியடில் கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இது கன்ட்ராக்ஷனரி ஃபிஸ்கல் பாலிசி வந்து எப்போ பண்ணுவாங்கனாக்கா இன்ஃப்ளேஷன் பீரியடில் பண்ணுவாங்க. இதனால தான் வந்து ஃபிஸ்கல் பாலிசியோட டைப்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ், டூல்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஃபிஸ்கல் பாலிசி. ஃபிஸ்கல் பாலிசியில் வந்து அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட், ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி, எக்கனாமிக் க்ரோத், ஈக்விட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன், தென் எக்ஸ்டர்னல் ஸ்டெபிலிட்டி, கேபிட்டல் ஃபார்மேஷன், ரீஜனல் பேலன்ஸ். ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் வந்து நம்ம கொடுக்கணும். நம்ம கொண்டு வர ஃபிஸ்கல் பாலிசி மூலிமா எல்லாருக்கும் எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கணும். அதாவது எப்படி கொடுக்க முடியும், பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சரை இன்க்ரீஸ் பண்ணி ப்ரோக்ராம்ஸ் லைக் மன்ரேகா இதெல்லாம் கொடுத்தோம் அப்படின்னாக்கா நம்ம டெவலப்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட். நெக்ஸ்ட்டு ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி. ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டியை வந்து நம்ம எதையுமே மெயின்டைன் பண்ணணும். இன்ஃப்ளேஷன் டைமில் என்ன பண்ணணுன்னாக்கா டேக்ஸ் அதிகமாக போடணும். அதே மாதிரி ரெசிஷன் டைமில் பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சரை இன்க்ரீஸ் பண்ணிடணும், டாக்ஸேஷனை கம்மி பண்ணிடணும். இதை தான் வந்து இதில் சொல்லியிருப்பாங்க, ப்ரைஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட்டு எக்கனாமிக் க்ரோத். எக்கனாமிக் க்ரோத்தில் வந்து என்ன பண்ணணும்னா ப்ரொடக்டிவ் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நம்ம டேக்ஸ் ஹாலிடேஸ் இதெல்லாம் கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது நிறைய டேக்ஸ் ஹாலிடேஸ்னால் என்ன, டேக்ஸை ரிமூவ் பண்ணுறது. அப்போ நியூ இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. இதனால் வந்து பப்ளிக் செக்டர்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து அதிகரித்துவாங்க. தென் நம்மளோட எக்கனாமி வந்து நல்லா டெவலப் ஆகும். இதுதான் வந்து எக்கனாமிக் க்ரோத்தில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஈக்விட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது ப்ராக்ரெசிவ் ரேட்ஸ் போடணும். ப்ராக்ரெசிவ் ரேட்ஸ்னால் ஏற்கனவே நம்ம டேக்ஸில் படித்த மாதிரி தான். இன்கம் அதிகமாக இருக்க ரிச்சுக்கு வந்து அதிகமான டேக்ஸும், புவர் பீப்புளுக்கு கம்மியான டேக்ஸும் போடணும். அதே மாதிரி புவருக்கு வந்து வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எல்லாம் கொடுக்கணும், ஃப்ரீ எஜுகேஷன், நூன் மீல் ஸ்கீம்ஸ், இதெல்லாம் தான் வந்து ஈக்விட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன். நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ்சேஞ்ச் ஸ்டெபிலிட்டி. எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன ஸ்டெபிலிட்டினா, அதாவது நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுற ஐட்டம்ஸ் எல்லாத்துக்குமே வந்து சப்சிடிஸ் கொடுக்கணும். அதே மாதிரி டேக்ஸஸ் வந்து கன்செஷன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னாக்கா இட் வில் ஹெல்ப் டு இம்ப்ரூவ் அவர் டொமஸ்டிக் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ நம்ம எக்கனாமி வந்து டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கஸ்டம் டியூட்டிஸ் ஆன் இம்போர்ட் ஆஃப் நான் எசென்சியல் ஐட்டம்ஸ் ஹெல்ப் டு கட் த இம்போர்ட் பில். நான் எசென்சியல் சிஸ்டம்ஸில் வந்து கஸ்டம் டியூட்டிஸ் எல்லாம் வந்து கஸ்டம் டியூட்டிஸ் ஆன் இம்போர்ட் ஆஃப் நான் எசென்சியல் ஐட்டம்ஸ் ஹெல்ப் டு கட் த இம்போர்ட் பில். அதாவது எதெல்லாம் எசென்ஷியல் இல்லையோ அதிலலாம் வந்து கஸ்டம்ஸ் டியூட்டி நிறைய போடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுதான் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஸ்டெபிலிட்டி. நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருப்பாங்கன்னு பார்க்கலாம். கேபிட்டல் ஃபார்மேஷன். கேபிட்டல் ஃபார்மேஷனுக்காக ஃபிஸ்கல் பாலிசி எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். அதாவது பீப்புளுக்கு வந்து டிஸ்போசபிள் இன்கம் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரியான ஒரு பாலிசி இருக்கணும். அப்போ தான் என்ன பண்ணுவாங்க, அவங்க சேவிங்ஸ் பண்ணுவாங்க. அப்போ நம்மளோட கேபிட்டல் ஃபார்மேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதாவது அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து அதிகமாக இருக்கணும், பவர், டிரான்ஸ்போர்ட் இதெல்லாம். அண்ட் என்கரேஜஸ் த ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட். அதுதான் வந்து கேபிட்டல் ஃபார்மேஷன். அப்போ நிறைய பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்கும், எக்கனாமி இம்ப்ரூவ் ஆகும். இதுதான் வந்து கேபிட்டல் ஃபார்மேஷன். நெக்ஸ்ட் வந்து ரீஜனல் பேலன்ஸ். ஃபிஸ்கல் இன்சென்டிவ்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க எக்கனாமிக்கலி பேக்வர்ட் ரீஜன்ஸ்க்கு. இதனால் நேரோ டவுன் த ரீஜனல் இம்பேலன்சஸ் வந்து நம்ம கம்மி பண்ண முடியும். அதாவது பேக்வர்ட் ரீஜனில் வந்து இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸை வந்து க்ரியேட் பண்ணி பிஸ்னஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் கவர்மெண்ட் வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுதான் வந்து என்னென்னா அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஃபிஸ்கல் பாலிசி. இதில் நம்ம என்னென்னலாம் பார்த்துருப்போம் இது வரைக்கும். ஃபிஸ்கல் பாலிசிங்கிறது எம்ப்ளாய்மெண்ட்டை க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி ப்ரைஸ் வந்து ஸ்டேபிளாக இருக்கணும். தென் எக்கனாமிக் க்ரோத் இருக்கணும், ஈக்விட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன்,
தென் எக்ஸ்சேஞ்ச் ஸ்டெபிலிட்டி இருக்கணும், தென் கேபிட்டல் ஃபார்மேஷன், தென் ரீஜனல் பேலன்ஸ். இதெல்லாம் தான் வந்து ஃபிஸ்கல் பாலிசியில் நம்ம பார்த்துருக்கோம். இதோட இந்த 9th யூனிட் வந்து லெசன் கம்ப்ளீட் ஆகுது. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். இதோட கொஷின்ஸ் அண்டு மெயின்ஸ் ஆஸ்பெக்டில் எப்படியெல்லாம் நம்ம எழுதலாம் அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.